டைரி எழுதுகிற ஹேபிட் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்னோட ஓல்டு டைரிஸ் எல்லாம் எடுத்து நான் படித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகாக எழுது ஆரம்பிப்பேன். இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகிறதாகட்டும், எழுதுகிற கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக எழுதுவேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ கண்டென்ட்ஸ் எழுதுவேன், அது வெறும் 2 பேஜாக மாறிடும். ஃப்ரெண்ட்ஸை பற்றி நிறைய எழுதுவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸை பற்றி எழுதுறதுக்கு எதுவும் இல்லை, என்னை பற்றி எழுதுறதுக்கே 2 லைன் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகுது. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறவங்க, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறவங்களாம் ஸ்க்ரோல் பண்ணி அவங்களோட இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபீட் பண்ணுறதுல அவங்களுக்கே அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும். பட் டைரி இஸ் சம்திங் ஸ்பெஷல். இல்லை, என்னவா இருந்தாலும் சரி, நான் என்னோட விஷயத்த இந்த டைரி கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், ஒரு வீட்டில் பேரண்டிங் ஒரு சப்போர்ட் மாதிரி எனக்கு இந்த டைரி இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட பழைய டைரிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த விஷயத்துக்கு நான் அழுதுருக்கேனா, இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ இதாக இருந்திருக்கேனா அப்படின்லாம் யோசிச்சு இப்போவே நான் சிரிச்சிருக்கேன். ஓகே, நான் இவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த வித ஒரு இன்டர்மீடியேட்டருமே இல்லாமல் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் அண்ட் ரைட்டிங் நோ மேட்டர் வாட் அப்படின்ற ஒரு கோட் படிச்சு நான் ஆரம்பித்தேன். நீங்கள் எத்தனை பேர் அந்த டைரி எழுதுகிற ஹேபிட் வச்சிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிஸில் யாராவது எழுதிட்டு இருக்காங்களா அப்படின்றத லீவ் கமெண்ட்ஸ் ஹியர் அண்ட் சப்ஸ்கிரைப்.